Hi friends, welcome back to our channel Toppers Education. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஒரு விஷயம் வந்து நமக்கு 12th தமிழ் வந்து சிலபஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த கல்வியாண்டில் 2025. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இயரில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஓகேங்களா. ஸோ மினிமமாக புக் பேக்கில் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆன்லைன் டெஸ்ட்டை போடுங்க. இது வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, டெட் டிஆர்பி பல்வேறு போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ் வந்து இப்போ வந்து கட்டாய தேர்வு ஆகியிருக்கு ஓகேங்களா. ஓகே, இதுக்கான லிங்க் நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். நம்மளோட வெப்சைட் தான் இது. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. இது வந்து 12th தமிழ் MCQ ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட். இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும், இதை கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 29 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள். ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு டெமோக்காக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இது வந்து நான் வந்து உங்களுக்கு ரேண்டமாக நான் வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து படித்து பார்த்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து ஒரு வீடியோ டெமோக்காக நான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நான் வந்து போடுறேன். பட் நீங்கள் படித்து பார்த்து போடுங்க சரிங்களா. நான் எப்படிங்கிற ஒரு மாடலுக்காக சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ 29க்கு 29 வந்து கிளிக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சி ரிசல்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் உங்களோட மார்க்ஸ் பர்சன்டேஜில் உங்களுக்கு காமிக்கும். உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத காட்டும் ஓகேங்களா. ஸோ இது வந்து சும்மா ஒரு ரேண்டமாக போட்டது தான். ஒரு வேளை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, மறுபடியும் நீங்கள் டெஸ்ட்டு போகணுன்னா ரீஸ்டார்ட் குயிஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் போய்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் போடலாம். ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ டைம்லேயோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ட்ராவலில் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.